இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களை குழப்பும் நோக்கில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மக்களின் ஆதரவோடு பெரும்பான்மை பலத்தோடு தமிழ்நாட்டில் நல்லரசை அமைப்போம் என்றும் தாவேக விளக்கத்தில் கூறியிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு தாவேக இந்த விளக்கத்தை அறிக்கை மூலம் வெளியிட்டிருக்கிறது. நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், விஜய் முதல் மாநாட்டில் அதிமுக பத்தி எந்த விதமான விமர்சனமும் எழுப்பாத நிலையில அதிமுகவுடன் தான் அவர் கூட்டணியை அமைக்க போகிறார் என்ற கேள்வியும் பரபரப்பான ஒரு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்த இந்த நிலையில அதிமுகவுடன் கூட்டணி என்ற அந்த செய்திக்கு உண்மை இல்லை, அது பொய்யான ஒரு செய்தி, அதை பரப்ப வேண்டாம், அதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை தாவேகா கொடுத்திருக்கிறாங்க. இந்த விளக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர்களுடைய உறுதியான நிலைப்பாடாகத்தான் பார்க்க வேண்டும். காரணம் என்னவென்றால், தலைமை நிலைய செயலக அறிவிப்பு என்று போட்டு தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, தேர்தல் நிலைப்பாடு எல்லாம் விளக்கமாக எடுத்துரைக்கிறோம். அதனால இப்படியான வதந்திகள் என்பது தவறான வதந்தி. ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில் உள்நோக்கத்தோடு சிலர் தெரிவிக்கும் பொய்யான கருத்துகள். தமிழகத்தின் அரசியல் பாதை முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலனுக்கானது என்றால் அதிமுகவையும் சேர்த்துத்தான் என்று அவர்கள் அரசியல் எதிரியாக அப்படித்தான் கருதுகிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் வெளியிட்டிருப்பது பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள். எனவே இது விஜய் அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறார். மக்களை குழப்பும் நோக்கத்தில் இப்படியான உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை செய்திகளாக வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும். இது ஊடகங்களுக்கு சேர்த்துத்தான் இந்த வேண்டுகோள் என்று நான் நினைக்கிறேன். எனவே அதிமுக விஜய் கூட்டணி இல்லை. ஆனால் இது இல்லை என்பது முன்பே தெரிந்தது. அதனால்தான் திமுக அதிமுக மீதான தாக்குதலை கூர்மைப்படுத்தி வந்தது. அதிமுக திமுக மீதான தாக்குதலை கூர்மைப்படுத்தி வந்தது. களத்திலே 2 பேருக்குத்தான் இடம் என்கிற ரீதியில் தான் கடந்த சில தினங்களாக தமிழக அரசியல் சுழன்று கொண்டு வந்தது. அப்படியான சூழ்நிலையில் தான் இந்த அறிக்கையை பார்க்க வேண்டும். இதற்கு பிறகு கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு ஊழல் பட்டியல் வெளியிடுவார், அல்லது ஊழல் பட்டியலோடு ஆளுநரை சந்திப்பார். இப்படியான செய்திகளும் இதில் உலா வந்து கொண்டிருக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் அவர்களுக்கென்று ஒரு கூட்டணி அமைத்து அதில் தமிழக வெற்றி கழகத்திற்கு மிக அதிகமான இடங்கள், விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் பிற கட்சிகள், இப்படியான ஒரு வரையறை தான் எனக்கு தெரியும். தாவேகா முதல் மாநாட்டில் தாவேகா தலைவர் விஜய் பேசினதுல இருந்தே பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில், சர்ச்சைகள் எழுந்த நிலையில், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு உண்டு என்று கூறியதனால் விசிகாவிலும் அதிமுகவிலும் அவர் கூட்டணியை அமைத்துக் கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற பேசப்பட்ட நிலையில விசிகா தரப்புல இருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. நாங்கள் எங்கேயும் போல மக்களோட தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை விசிகா கொடுத்திருந்தாங்க. இப்ப தாவேகா எங்க அதிமுக கூட எந்த கூட்டணியும் இல்ல, இந்த மாதிரி ஒரு பொய்யான பரப்புரைய பரப்ப வேண்டாம் அப்படின்ற ஒரு செய்தியை விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப யார் கூட தான் தாவேகா கூட்டணியை அமைக்க போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா சார்? யார் கூட அமைப்பார்கள் என்றால், திரு விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிற கட்சிகளோடு தாவேகா மேஜர் பார்ட்னர் என்கிற அந்த நிலைப்பாடை ஏற்றுக்கொள்கிற கட்சிகளோடு. அப்படி என்றால் இன்றைய தேதிக்கு பெரிய கட்சிகள் எதுவும் இடம்பெறுவதற்கு வழி இல்லை. பாமக கூட அந்த நிலைப்பாட்டுக்கு வருமா என்பதிலே எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் என்ன வைப்பார்கள் என்றால், ஆட்சியில் பங்கு என்கிற அந்த ஒரு அஸ்திரத்தை எய்வார்கள். ஆனாலும் கூட இன்றைய தேதிக்கு குறைந்தபட்சம் 20% ஓட்டு வங்கியை வைத்திருப்பது அதிமுக. அதிமுக இதுவே சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போது கூடும், இன்னமும் ஓட்டு சதவீதம் கூடும். கீழ்மட்டத்தில் ஒவ்வொரு வாக்கு சாவடி அளவிலும் 2 கட்சிகளுக்கு தான் டாமினேஷன். ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. வாக்கு சாவடினா வெறுமனே நம்ம மெம்பர்ஸை மட்டும் போடுறது பூத் கமிட்டி ஆகாது. ஒரு 20 பேராவது ஆக்டிவ் மெம்பர் வேணும். அவங்க ஆளுக்கு ஒரு 20 ஓட்டையாவது வாக்காளர்களையாவது கையில வச்சிருக்கணும். இப்படியான ஒரு பெரிய கட்டுமானத்திற்கு ஒரு கட்சி போவதற்கே சில வருடங்கள் தேவை. அதுவும் ஊர்களில் கிராமங்கள்ல எல்லாம் இந்த 2 கட்சியோட டாமினேஷன் இருக்கும். எனவே அதையெல்லாம் தாண்டி எப்படி விஜய் அவர்கள் கூட்டணி அமைக்க போகிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவரது நிலைப்பாடு புரிகிறது. அதாவது பழைய விஜயகாந்த் நிலைப்பாடு தான், திரு சீமான் அவர்கள் நிலைப்பாடு தான். திமுக அதிமுக இல்லாத ஒரு அரசியல். 2026 தேர்தலில் என்ன நடக்க போகிறது என்று நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தமைக்கு நன்றி திரு ஷியாம்.
இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.